إن شاء الله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا مولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم في العالمين إنك حميد مجيد. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأنيبوا إلى ربكم وأسلموا له من قبل أن يأتيكم العذاب ثم لا تنصرون. صدق الله العليم. وقال نبينا وحبيبنا صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى يحب لأخيه ما يحب لنفسه أو كما قال عليه الصلاة والسلام. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நேற்றைய இரவு முழு உலகத்திலேயும் உலகத்தில் எல்லா பாகங்களிலும் எல்லா பகுதியில் இருக்கக்கூடிய அதிகமான மஸ்ஜிதுகளில் தௌபா என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அமலுக்காக வேண்டி முழு உலகத்திலே மக்கள் ஒன்று சேர்ந்தாங்க. அதே போல எங்கட மஸ்ஜிதிலையும் எண்ணிக்கையில் அதிகமான பேர் ஒன்று சேர்ந்தோம். இந்த தௌபா உடைய அமல்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. எல்லோரையும் அல்லாஹ் அவனுடைய ரஹ்மத்தில் அருளில் சேர்த்து வைப்பானாக. இன்னும் எந்த தௌபாவை செய்தார்களோ அதில் உறுதியாக அவர்களை அனைவரையும் அல்லாஹ் வாழ வைப்பானாக. ஆனால் சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது. நாங்கள் தௌபா செய்வோம், பாவ மன்னிப்பு கேட்போம், ஆனால் அந்த பாவத்தின் பக்கம் திரும்பாமல் இருக்கிறது தான் உண்மையான தௌபா. தௌபாவை செய்கிறது எப்படி முக்கியமோ அதே போல உண்மையான தௌபா என்னென்றா தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா, தூய்மையான முறையில் அல்லாஹின் பக்கம் தௌபா செய்யும்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். தூய்மையான தௌபா என்னென்றா அந்த பாவத்தை பக்கம் நீங்க திரும்பி பார்க்க மாட்டீங்க. அது உங்களோட வாழ்க்கையில எவ்வளவு நஷ்டத்தை உண்டாக்கினாலும் பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஹாபாக்களுடைய வாழ்க்கையில அப்படியான தாயிப்களை அந்த முறையில அல்லாஹிடத்துல மன்னிப்பு கேட்டவர்கள் பல உதாரணங்கள் அல்லாஹ் எங்களுக்கு முன்மாதிரி வைத்திருக்க. அதில் ஒருத்தர் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சாச்சா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தகப்பனுடைய சகோதரர் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய வியாபாரம் என்னண்டா இன்ட்ரெஸ்டுக்கு மக்களுக்கு பணம் கொடுப்பாங்க. ஒரு பெரிய ஒரு பேங்க், பெரிய வியாபாரம், பிக் டைம். வியாபாரிகள் எல்லாம் வந்து அவர்கிட்ட பணம் எடுத்துட்டு போவாங்க. ஆயத்திறங்குது, வதரு மா பக்கிய மினர் ரிபா இன் குன்தும் முஃமினீன், ஈமான் கொண்டவர்களே மீதமுள்ள வட்டியுடைய எல்லாத்தையும் விட்டு போடுங்க. நீங்க முஃமின்களாக இருந்தா வட்டியோட எந்த ஒரு தொடர்பையும் வைக்கவானம் என்ற இந்த அத்தியாயம் இறங்கின நேரத்துல ஒரு முனாஃபிக் போயிட்டு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாரு, இது ஒரு சான்ஸ். முனாஃபிக்கள் எப்பயும் பார்க்கிற மக்களுக்கு மத்தியில சந்தேகத்தை, இஸ்லாத்துக்கு மத்தியில சந்தேகத்தை உண்டாக்க போயிட்டு சொல்றாரு, இப்போ உங்களோட பிசினஸுக்கும் ஆப்பு போட்டாச்சு, உங்களோட வியாபாரத்துக்கும் இஸ்லாம் என்ன செஞ்சுட்டு
அதுக்கும் தடை ஆயிட்டு. இப்ப உங்களுக்கும் குழி வெட்டியாச்சு. இப்ப உங்களோட பிசினஸும் இப்ப செய்யலாம். cannot do this, it's haram now, I can't Islam. என்ன இன்டென்ஷன்ல சொன்னாருண்டா, இப்ப இவர் பாப்பாரு ஈமான் பலகீனமாற என்ன செய்வார், என் தொழில் என் வியாபாரம் இதெல்லாம் போதா என்ன செய்யறது, நாங்க என்ன செய்வோம், இல்ல இல்ல நாங்க ஒரு முஃப்தியை இம்போர்ட் பண்ணுவோம், எங்களுக்கு சார்பா ஃபத்வா தருவாரு. இந்த பத்து இவர் எந்த மஸஹபோ தெரியா, நாங்க என்ன செய்வோம், 10 பேட்டு கடைசியில் ஒரு ஃபத்வா வேலை செய்யலண்டா முஃப்தி கூகுள்டையும் கேட்போம், அவர்கிட்ட இப்படி ஒரு ஒப்பீனியன் இருக்குது, அதனால நோ ப்ராப்ளம், எங்கட தௌபா சரின்னு இருந்துருவோம். அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும். அன்பாந்தவர்களே, அல்லாஹ் எதை பார்க்கறான்டா, எங்கட தூய்மையான எண்ணத்தை தான் பார்க்கறான். எங்கட வெளிரங்கம் ரூபம் இருக்குதே, இது மக்களுக்கு தான் படம், மக்களுக்கு தான் படம், அல்லாஹ் அதை பார்க்கறல்ல. லா யன்துரு இலா சுவரிக்கும், அல்லாஹ் உங்களோட ரூபத்தை பார்க்கறல்ல. வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும், பட் Allah look at your heart. Allah is observing your heart and your amal, your actions. உங்களோட actionsல தான் அல்லாஹ் பார்க்கறான். That what matters to Allah. அதுதான் அல்லாஹ் இடத்துல முக்கியம், உங்களோட செயலும் உங்களோட உள்ளமும். அப்ப அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த விஷயத்தை கிளாரிஃபை பண்ண ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வராங்க. வார நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களோட உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. வாப்பாட சகோதரர் வாரார், எலும்பி நின்று வரவேற்கிறார், கண்ணியப்படுத்துறார். நபியுடைய தன்மை எலும்பி நின்று வரவேற்கிறாரு, கண்ணியப்படுத்துறாரு. வந்து கேட்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சாச்சா கேட்பதற்கு முன்னால சொல்றாரு, சாச்சா இடத்துல யாரெல்லாம் பணம் எடுத்து இருக்கிறீங்களோ அவங்கட நீங்க முதல மட்டும் கொடுங்க, கேபிட்டலை மட்டும் கொடுங்க, இன்ட்ரெஸ்ட் கொடுக்க வானம், அது ஹராம். கேபிட்டலை மட்டும் கொடுங்க. நபிக்கு அவ்வளவு உறுதி. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய பதில பாருங்க, சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், எனக்கு கேபிட்டலும் வானம், எல்லாத்தையும் கொடுத்துருங்க அவருக்கு. இதுதான் தௌபா என்றது. ஏன் அவர் மிச்சம் தூரம் யோசிக்கிறாரு, இது அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லாதொண்டு அல்லாஹ் இப்ப ஹராமாக்கினாலும் இதுக்கு நேரத்தோட அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்ல, ஆனா அல்லாஹ் லேட்டாக்கி ஹராமாக்கி இருக்கிறான். ஹராமாக்கினொன்றுல நான் எவ்வளவு சம்பாரிச்சிருப்பேன், அந்த மக்கள்கிட்ட எவ்வளவு எடுத்திருப்பேன், அதனால சொல்ற கேபிட்டலும் வானம், எல்லாத்தையும் கொடுத்துருங்க. அல்லாஹ் அக்பர். இதே போல பல சம்பவங்கள் ஈமானுடைய விஷயத்துல சஹாபாக்கள் அல்லாஹ் எங்களுக்கு முன்மாதிரி ஆக்கினான். அவனை they were example for us. சில பாவங்கள் அல்லாஹ் சஹாபாக்களுக்கு செய்ய வச்சு அதுல எந்த முறையில் அவங்க தௌபா செஞ்சாங்கன்றதையும் அல்லாஹ் காட்டுறான். it was lesson for us, எங்களுக்கு ஒரு பாடம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்ரா மிஅராஜுக்கு போயிட்டு வந்து மக்காவுடைய கடைசி பகுதி காலம் போயிட்டு வந்துட்டு இப்ப சஹாபாக்களுக்கு சொல்றாரு, நான் இப்படி போனேன், ஒரு இரவுல மஸ்ஜித் அல்-அக்ஸாவுக்கு போயிட்டு மஸ்ஜித் அல்-அக்ஸால இருந்து அல்லாஹ் குர்ஆன்ல சுப்ஹானல்லஸீ அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லஸீ பாரக்னா ஹவ்லஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர். அல்லாஹ் நபியுடைய அந்த இஸ்ரா மிஅராஜுடைய பயணத்தை ஒரு ஆயத்துல அழகான முறையில சொன்னான். மக்கால இருந்து மஸ்ஜித் அல்-அக்ஸாவுக்கு வந்து மஸ்ஜித் அல்-அக்ஸால இருந்து அல்லாஹ் 7 வானத்தையும் தாண்டி ஒரு இரவுல பிரயாணம் செஞ்சு ஃபஜ்ருடைய நேரத்துல மக்கால இருக்கிறாங்க. இந்த சம்பவத்தை சொல்றாங்க. முனாஃபிகீன்கள் இருக்கிறாங்க, காஃபிர்கள் இருக்கிறாங்க, யோசிக்கிறாங்க, இத்தனை ஒரு சந்தர்ப்பம், இவருக்கு இங்கனைக்கு கால் தவறிட்டு இவ்வளவு நேரம் இவர் சொல்லி கொண்டிருந்தார், எல்லாரும் கேட்டு கொண்டிருந்தாங்க, everybody believed it whatever he said. இன்னைக்கு இப்ப இவர் over the limit, இவருக்கு கால் தவறிட்டு இதான் சந்தர்ப்பம், இவரோட இருக்கிறவங்களை கல்ட் எடுக்க இதான் சந்தர்ப்பம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்கள், எங்களுக்கு தெரியும், ஒரு ஆலிம் வாரார் அவங்களோட ஊருக்கு வந்தா அவர்கிட்ட எல்லாம் லெக்சரும் நல்ல மொமெண்டமா போது, ஜனம் கிரௌட் வந்து கொண்டு இருக்குது. ஒரு இடத்துல அவர் சொல்லிட்டாரு, ஆக்களுக்கு விரும்பாதோண்ட அவங்கட கல்ச்சர் அவங்களோட ஒரு சிஸ்டத்துக்கு விரும்பாதோன்னு சொல்லிட்டாரு. இவ்வளவு நாள் இப்பதான் சான்ஸ் உடச்சாச்சு அவரை. இப்போ அவருக்கு இன்விடேஷன் இல்லை. பொதுவாக எங்கட கல்ச்சர் அப்படி, எங்கட நிலைமை மனிதன் திங்க் பண்ற அந்த முறையிலே நாங்க பாக்குறோம், எங்களோட ஒரு ப்ரொடெக்ஷன் உண்டு. இப்ப இந்த விஷயத்த சிலங்க எடுத்து ஓடி போறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல இன்னும் ரசூலுல்லாஹ்வை சந்திக்கல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கல.
போயிட்டு சொல்றாங்க, உங்களோட நண்பர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்க நண்பர் முஹம்மது இருக்கிறாரே, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், அவர் என்ன சொல்றாருண்டா, இப்ப ஒரு வித்தியாசம் யாருக்கு நம்பலும். அது எங்கட புத்தி என்ன சொல்லும், எங்கட லாஜிக் என்ன சொல்லும், நபி அவங்க அல்லாஹும் ரசூலும் சொன்னா அங்கனைக்கு புத்திக்கு இடம் இல்ல, புத்திக்கு இடம் இல்ல. புத்தி என்ன சொல்லும், cannot happen, நடக்க முடியாது. இது எப்ப இந்த காலத்துல சொன்னாலும் கொஞ்சம் சரி, ஓ ஏண்டா அவ்வளவு ஃப்ளை பண்றாங்க, ஜெட் போகுது அங்க போகுது. அந்த காலத்துல ஒட்டக காலம் யாருக்கும் they cannot even imagine about it. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்தை சொல்றாங்க. அபூபக்கர் சித்திக் என்ற பட்டம் வந்தது அந்த நேரத்துல. இந்த விஷயத்தை சொன்ன அவர் ஒரு வார்த்தை தான் கேட்டாரு, நபி அவங்க சொன்னாங்களா அப்படின்ட்டு. ஓ நபி அவங்க தான் சொன்னாங்க. ரெண்டாவது நபி அவங்க சொன்னாங்களா, ஓ நபி அவங்க தான் சொன்னாங்க. அவர் சொன்னாரு, நபி அவங்க சொன்னாண்டா என் உள்ளத்துல கொஞ்சமாவது நன்மை, அதை விட தூரமான இடத்துக்கு அவர் போனாரு, போயிட்டு வந்தாருன்னு சொன்னா அதையும் நான் நம்புவேன் என்று சொன்னார். அல்லாஹ் இதுதான் தூய்மையான எண்ணம். நாங்க ஈமான் கொள்றது தூய்மை. நாங்க இஸ்லாத்துக்காக அடிபணிஞ்சிருக்கிறோம். குர்ஆன்ல இருக்குதா, அப்புறம் கேள்வி கேட்க மாட்டோம். குர்ஆன்ல இருக்குதா, அதா ஃபத்வா, ஓ நாங்க எடுத்து நடப்போம். நபியுடைய ஹதீஸ் அதா, மதஹப் உலமாக்கள் அதா சொல்றாங்க, நாங்க ஏற்று நடப்போம், கேள்வி கேட்க மாட்டோம். இந்த ஈமான் எங்கள்கிட்ட வரும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போல எத்தனையோ பேருடைய தௌபாவை எடுத்து பார்க்க நேரத்தில் அவங்களோட உள்ளம் தூய்மை. அல்லாஹ் பார்க்கணும், தௌபத்தன் நஸூஹா, பியோ தூய்மையான முறையில் தௌபா. அல்லாஹ் நேற்று இரவு தௌபாவுடைய அமலில் ஈடுபட்ட அனைவருடைய தௌபாவையும் தௌபத்தன் நஸூஹாவாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. அதே போல அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது தெரியும் காமிதி ரலியல்லாஹு அன்ஹு. காமிதி ரலியல்லாஹு அன்ஹு அவர் ஒரு பாவத்தை செஞ்சு, ஜினாவை செஞ்சிட்டு அவருடைய உள்ளம் இப்ப தயங்குது. இதான் ஒரு முஃமின் ஒரு பாவத்தை செஞ்சா அவருடைய உள்ளம் அவரை விடாது. அவர் வந்தார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் சொன்னாங்க, தஹ்ஹிர்னி யா ரசூலல்லாஹ், என்னைய சுத்தப்படுத்துங்க யா ரசூலல்லாஹ், என்னைய சுத்தப்படுத்துங்க யா ரசூலல்லாஹ், நான் ஜினா செஞ்சிட்டேன், பாவம் செஞ்சிட்டேன். நபி அவங்க முகத்தை திருப்பி கொள்றாங்க. அடுத்த பக்கம் வந்து நபி அவங்கள்ட்ட சொன்னா, யா ரசூலல்லாஹ், நீங்க என்னைய சுத்தப்படுத்துங்க, நான் ஜினா செஞ்சுட்டேன். நபி அவங்க அடுத்த பக்கத்து முகம் திருப்புறாங்க. ஏன் திருப்பி கொண்டு இருந்தாங்கண்டா, நீங்க இதை ரகசியமா செஞ்ச பாவம், ரகசியமா நீங்க தௌபா செய்யுங்க, அது முடிஞ்சு இங்க பப்ளிக் பண்ண வானம் என்ற கருத்து அடிப்படையில் ரசூலுல்லாஹ் முகத்தை அங்கேயும் இங்கேயும் திருப்பி கொண்டு இருந்தாங்க. கடைசியில் சொன்னாங்க, நீங்க ஜினா செஞ்சிக்க மாட்டீங்க, அந்த பெண்ணோட நெருங்கி இருப்பீங்க, முத்தமிட்டு இருப்பீங்க, ஜினா செஞ்சிக்க மாட்டேன். இவர் சொல்ல, யார சொல்ல, இல்ல யார சொல்லலாம், நான் ஜினா செஞ்சேன், என்னைய சுத்தப்படுத்துங்க. மனம் தயங்குதில்ல. அன்பா அந்த சகோதரர்களே, அவருக்கு ரஜம் கொடுக்கப்படுது, கல்லால அவர் திருமணம் முடிச்சொத்தாரு, அதனால கல்லால் அடிச்சு கொல்லப்படுது. அன்பாந்த சகோதரர்கள், முக்கியமான ஒன்று இந்த திஸ் பார்ட் ஆஃப் த வேர்ல்ட் ஹியூமன் ரைட்ஸ் கேட்பாங்க, டவுட் போடுவாங்க. இஸ்லாம் ஒருத்தர் ஜினா செஞ்சது கல்லால் அடிச்சு கொல்ல சொல்றா, இவ்வளவு அநியாயமான ஒரு மார்க்கம். எங்கட வாலிபர்கள் திங்க் பண்ணுவாங்க, இஸ் சம்திங் நத்திங், ஏன்னா இது சின்ன விஷயமே, அவவும் ஓகே, நானும் ஓகே, so no problem, we are okay, so why do you need to kill him? He has not killed anybody. ஒரு விஷயத்தை நாங்க விளங்கணும், இஸ்லாம் ஒரு சட்டத்தை போட்டா அதனால உம்மத்துக்கு எத்தனையோ பலன்கள் இருக்குது. இந்த டிபேட் ஒரு நடந்துச்சு எங்கட சவுத் ஆப்பிரிக்கா. நான் படிக்கிற நேரத்துல நாங்க பாக்குறோம், இது ஒரு சின்ன ஒரு கிரைமா, சின்ன விஷயம், this is not a big thing, this is something normal, அப்படிதான் நாங்க பேசுவோம். இது nothing. இஸ்லாம் எந்த அளவுக்கு ஒரு பெரிய கிரைம் என்று பாக்குதுண்டா, தவறுதலாக அந்த தவறான தொடர்பின் மூலமாக ஒரு குழந்தை பிறந்துச்சுண்டா, ஹியூமன் ஹிஸ்டரியில ஒரு பெரிய ஒரு பாவம், கியாம நாள் வரைக்கும் அந்த பாவம் தொடரும். ஒரு பிள்ளை ஒரு ஃபேமிலி லினேஜ் இல்லாம பிறந்திருக்குது. அல்லாஹ் அக்பர். ஃபேமிலி லினேஜ் இல்லாம ஒரு பிள்ளை பிறந்திக்குது. அந்த பிள்ளையுடைய வலி யாரு? அல்லாஹ் அக்பர். அந்த பிள்ளைக்கு இன்ஹெரிட்டன்ஸ் இல்ல. அல்லாஹ் அக்பர். எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம். அந்த பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு ஃபேமிலி லினேஜ் இல்ல. இந்த காலத்துல இந்த வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல
நாய்க்கு இருக்கிற மதிப்பு கூட மனிதனுக்கு இல்லை. நாய்க்கு ஜெனலாஜி இருக்குது. அந்த நாயை வாங்க போகல பார்ப்பாங்க என்ன பிரீட், இது ஜெர்மன் ஹஸ்கியா, இந்த அலஸ்கன் டாகா, இது என்ன பிரீட்லாம் வந்திருக்குன்னு சொல்லி பாக்குறாங்க. நாய்க்கு இது தெரியுமா உங்களுக்கு? நீங்க இதைத்தான் முஃப்தி கூகுள்கிட்ட கேட்கணும். முஃப்தி கூகுள்கிட்ட போய் இதை கேளுங்க. மார்க்கத்தை போயிட்டு முஃப்தி அரசட்ட கேளுங்க, ஈக்கிறவங்க இமாம்கிட்ட. முஃப்தி கூகுள்கிட்ட இதை போயிட்டு கேளுங்க. போயிட்டு பாருங்க, நாய்க்கும் இருக்குது. எந்த நாய்க்கு அந்த பர்த் சர்டிபிகேட் இருக்குதோ அந்த நாய் விலை கூட. அந்த பிளட் குரூப்பை காட்டி எங்கேருந்து வந்திருக்கின்ற. ஏன்? அதான் அந்த பியூனஸ். ஆனா மனுஷனுக்கு இல்ல. கல்யாணம் முடிக்க போகல பாக்குறல்ல, எங்கிருந்து வந்தவர் இவர், யார்ட மகன் இல்ல, இவர் நல்ல ஸ்மார்ட் ஆகிக்கிற, நல்ல மூக்கு ஆளுக்கு, நல்ல மூக்கு நல்ல காது. எஸ் மாஷா அல்லாஹ், நல்ல மூக்கு நல்ல காது, ரத்தமும் நல்ல சுத்தமாக இருக்கணும். அல்லாஹ் அக்பர். இது இந்த விஷயம் இருக்கு, பெரிய ஒரு கிரைம். அதனாலதான் இஸ்லாம் சொல்லுது அது ஒரு நோய், அது ஒரு நோய். ஏன் அவரை கொல்ல சொல்லுண்டா? ஏன் இஸ்லாம் அப்படியான ஒருத்தரை கல்லடிச்சு கொல்றண்டா? அவர் இருந்தாரண்டா அவர் இன்னும் எத்தனையோ அப்படியான பிள்ளைகளை உருவாக்குவார். அவர் ஒரு கேன்சரை போல ஒருத்தர். திருமணம் முடிச்சிருக்கிறாரு, அவருடைய ஆசைகள் பூர்த்தி செய்யப்படுது, ஆனாலும் அவருக்கு ஒரு நோய், அவருக்கு ஒரு நோய். இஸ் நாட் சாட்டிஸ்ஃபை வித் ஒன். அவர் அங்கேயும் இங்கேயும் இருக்கிறாரு. இவர் ஒரு டேஞ்சரான ஒருத்தர். இவரை கம்ப்ளீட்லி கட் ஆஃப் பண்ணுங்க. போனா இவரால உம்மத்துக்கு நடக்கக்கூடிய அந்த அநியாயம், மனிதனுடைய ஹிஸ்டரிக்கு நடக்கக்கூடிய அந்த அநியாயம் இல்லாம போகும். கொஞ்சம் செஞ்சு பாருங்க. அல்லாஹ் அக்பர். இந்த வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் மஸ்ட் ஃபர்கிவ் ஆல் ஆஃப் அஸ். எல்லாரையும் அல்லாஹ் அவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கணும். சில நாடுகளுக்கு போனா பேங்க்ல என்ன கேட்பாங்கண்டா, வாப்பட பேர் இல்ல உம்மட பேரை தான் கேட்பாங்க. வாப்ப யாருன்னு தெரியா. அல்லாஹ் பாதுகாக்கும். ரீசென்ட்லி கொலம்புல டெய்லி மிரர்ல ஒரு பப்ளிஷன் ஒரு பேப்பர்ல பப்ளிக் பண்ணாங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல ஹை ஸ்கூல் அதே போல யூனிவர்சிட்டிக்கு போகக்கூடிய 98% என்கிட்ட அந்த பேப்பர் ஆர்டிகல் நான் வெட்டி வச்சுக்கிறேன். சர்வே செஞ்சுக்கிறாங்க. ஏன் மிச்சம் ப்ராப்ளம், சில்ட்ரன் சைக்காலஜிக்கலி டவுன், அந்த ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம் எல்லாம். அப்ப ரீசர்ச் செஞ்சு அவங்களோட ரீசர்ச்சுடைய அவுட்கம் என்னண்டா, அல்லாஹ் பாதுகாக்கணும். 98% of the women who attend high school and university, they get married after they give birth. அப்படின்னா illegitimate children is more. 98% and only 2, 98 or 96, I'm not sure exactly, but it's there. Only 4 or out of 100, 4 or 2 girls are survived. எவ்வளவு டேஞ்சரான ஒரு விஷயம். எவ்வளவு நாங்க அல்லா இடத்துல பிள்ளைகள் போகணும், படிக்கணும். They must go and learn, but under protection. Parents, you are responsible for it. நீங்க ரெஸ்பான்சிபிள் அந்த விஷயத்துல. அல்லாஹ் உங்களை ஒவ்வொருத்தரையும் உங்களோட ஒவ்வொரு குழந்தைகளையும் அல்லாஹ் பாதுகாப்பான், கண்ணியமான முறையில் அல்லாஹ் வைப்பான் இன்ஷா அல்லாஹ். ஆனா அவங்களோட எண்ணம், அவங்கள பாதுகாக்க முயற்சிங்க. அவங்களுக்கு அந்த ஈமான், அல்லாஹ்வுடைய தக்வா, பயத்தை கொடுங்க. முக்கியமான விஷயம், இந்த காமிதி ரலியல்லாஹு அன்ஹு தௌபா செய்றாரு. வந்து சொல்றாரு, இவருக்கு மனம் தாங்குதில்ல, அவருக்கு கல்லடிச்சு கொல்லப்படுறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சில சஹாபாக்கள் கொஞ்சம் கேவலமாக கருதினாங்க. இது ஒரு பாடத்துக்காக வேண்டி பார்த்தாங்க. அந்த ரத்தம் பிளாஷ் பண்ண நேரத்தில் இந்த பாவியுடைய ரத்தம் என் உடம்புல பட்டதா என்று சொல்லி ஒருத்தர் அப்படி கொஞ்சம் கீழ்த்தரமாக பேசினாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லகத் தாப தௌபதன், இவர் எப்படியான ஒரு தௌபாவை செஞ்சிருக்கிறான்டா, லவ்ஸிஅத் லி அஹ்லில் மதீனா லஃபா, மதீனாவாசி எல்லாருக்கும் இந்த தௌபாவை பிரிச்சு கொடுத்தாலும் இன்னும் மேல் அதிகமாக இருக்கும். அப்படியான ஒரு தௌபாவை செஞ்சிருக்கிறான். அல்லாஹ் அக்பர். அப்படியான ஒரு தௌபாவை செஞ்சிருக்கிறார். such a pure தௌபத்தன் நஸூஹா, he is clean, he is pure, he is clean, Allah will accept him. அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களுடைய தௌபாக்கள் அல்லாஹ் அப்படியான ஒரு தௌபாவாக ஆக்கி வைக்கணும். இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் தான், நான் நினைக்கிறேன் கொஞ்சம் டைம் இருக்குது. ஐ கேன் டேக் சம் டைம். ஓகே, எனக்கு டைம் தந்தா நல்ல. That is too much. Okay, anyway, alhamdulillah. ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னண்டா, நான் ஆரம்பத்தில் சொன்னது போல அந்த தூய்மை. உங்களோட எண்ணம், நீங்க தூய்மையாக இருக்கிறண்டா, நீங்க ஒரு நன்மையும் செய்யல, நீங்க டிரெக்ஷன் இப்பதான் திருப்பி இருக்கிறீங்க, அந்த நேரத்தில் உங்களுக்கு மவுத்து வந்துச்சு, அல்லாஹ் உங்களை ஏற்றுக்கொள்வான். ஆனா உங்களோட எண்ணம் தூய்மை இல்ல,
டிரெக்ஷன் இன்னும் திருப்பல்ல, இந்த பக்கத்துல இருந்து கொண்டு நீங்க துவா செய்யுங்க. உதாரணத்துக்கு நீங்க இடையில ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு நீங்க எடுத்துக்கிறீங்க டிக்கெட், எங்க போவ டிக்கெட் எடுத்துக்கிறீங்க, நீங்க இங்கால சவுத் அமெரிக்காவுக்கு போவ, உங்களோட ஃபிளைட் அங்கதான் போகுது. போர்டிங் பாஸ் எடுத்துட்டு அந்த லான்ச்ல போயிட்டு கொண்டு ஃபிளைட்ல ஏறி கொண்டு நீங்க துவா செய்றீங்க, யா அல்லாஹ் என்னை ஸ்ரீலங்காக்கு அனுப்பு, யா அல்லாஹ் ஸ்ரீலங்காக்கு அனுப்பு. ஸ்ரீலங்கா இவன் கோ டு ஸ்ரீலங்கா அழுகுறாரு. வார ஹாஸ்டர்ஸ் சொல்றாரு என் ஃபிளைட்டை கொஞ்சம் திருப்புங்க ஸ்ரீலங்காக்கு. கேப்டன் டைம் பேசுறாரு. எவ்வளவுதான் நழுந்தாலும் அவர் எவ்வளவுதான் துவா செஞ்சாலும் ஃபிளைட் திரும்பாது ஸ்ரீலங்கா பக்கம். அது போகும் எங்க டெஸ்டினேஷனுக்கு தான் போகும். அப்ப என்ன செய்யணும்? இவர் சரி தவறுதெல்லாம் டிக்கெட் எடுத்துட்டாரு, ஃபிளைட்ல இருந்து இறங்கணும். ஏர்போர்ட்டுக்கு வந்து டிராவல் ஏஜென்ட் யாரு அந்த இது ஹேண்டில் பண்றாரோ அவர்கிட்ட போயிட்டு கெஞ்சி பேசி ரைட் இங்கிருந்து இப்ப அவர் வேற டிக்கெட் ஒன்று எடுக்கணும். எங்கக்கு? ஸ்ரீலங்காக்கு ஃபிளை பண்ண. இப்ப என்ன செய்யறாரு? ரைட் இப்ப நீங்க துவா செய்யுங்க, ஏர்போர்ட்ல இருந்து துவா செய்யுங்க. எல்லாம் ஃபிளைட் டிலே, அவங்களுக்கு ஃபிளைட் இல்ல, எனக்கு சரியான ஃபிளைட்டை தான். ஃபிளைட்ல ஏறினது பிறகு துவா செய், சுப்ஹானல்லதி சக்கர் லனா, துவா செய்யுங்க. இந்த ஃபிளைட் அங்க இங்க எங்கேயும் போயிட்டு படாம, கடல்ல போயிட்டு லேண்ட் ஆகாம, அப்படி ஸ்ரீலங்கால அழகா போயிட்டு கட்நாயக்க ஏர்போர்ட்ல லேண்ட் ஆகணும் என்று அப்ப நீங்க துவா செய்யுங்க. இப்ப ரைட். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஸ்லிம் ஷெரீஃப்ல வரக்கூடிய அந்த 100 கொலை செய்தவருடைய அந்த அவருடைய சம்பவம் இதுதான் உதாரணம். அவருடைய முழு வாழ்க்கையும் அவர் போன பிளைட், டிராவல் பண்ண பிளைட் ஜஹன்னமின் பக்கம் போற பிளைட். எவ்வளவு அநியாயம்! 99 பேரை கொண்டிருக்கிறாரு. ஒத்தரை கொண்டா குர்ஆன் சொல்லுது ஒத்தர் ஒரு நஃபரை கொல்றது, ஒரு நஃபரை கொண்டா அது முழு மனித சமுதாயத்தை கொண்டதுக்கு சமம். அல்லாஹ் அக்பர். அவ்வளவு பெரிய பாவம். அந்த ஒரு கொலைக்கு அவர் எவ்வளவு ரத்த தம் கொடுக்கணும் என்றா, எவ்வளவு கஃபாரா கொடுக்கணும் என்றா 100 ஒட்டகம் அவர் கொடுக்கணும். 100 ஒட்டகம் கொடுக்கணும். அவ்வளவு பெரிய ஒரு பாவம். அதுவும் அல்லாஹ்வும் மன்னிக்கணும், கொலை செஞ்சவங்களுடைய குடும்பமும் மன்னிக்கணும். 100 ஒட்டகம். அல்லாஹ் அக்பர். இவ்வளவு பாவத்தின் பக்கம் என்னை சொர்க்கத்துக்கு மாத்தமான வழியில பிரயாணம் செஞ்சு கொண்டிருக்கிறாரு. 100வது கொலையும் செஞ்சதுக்கு பின்னால இப்ப அவருடைய ரியலைசேஷன் இப்ப என்ன மாறுது? Now his intention is changing. My direction is wrong. I want to change. இப்ப நான் போற டிரெக்ஷன் ராங். இப்ப நான் போயிட்டு லேண்ட் ஆகிட்டேன்டா அங்க டூ லேட். எங்க சரி டிரான்சிட் ஒன்று எடுத்து என்ன டிரெக்ஷனை மாத்திக்கொள்ளணும், நான் பிளைட்டை மாத்திக்கொள்ளணும் என்று சொல்லி அவருடைய எண்ணம். அன்பார்ந்த சகோதரர்களே, ஆலிம போய் சந்திக்கிறாரு. ஆலிம் முதலாவது ஆள் சொல்றாரு, இல்ல அவரையும் கொலை செய்யறாரு, 100 கம்ப்ளீட் ஆகுது, இன்னும் மனசு தாங்கல்ல. இன்னொத்தட்ட போறாரு. அவர் சொல்றாரு, உங்களுக்கு மன்னிப்பு இருக்குது, ஆனா ஒன் கண்டிஷன், இங்க இருந்தா மன்னிப்பு இல்லை, நீங்க இந்த கிராமத்துக்கு போங்க, அங்க சில நல்ல மக்கள் இருக்கிறாங்க, அவங்களோட சந்திச்சு அவங்களோட இருங்க, இன்ஷா அல்லாஹ் அவங்களை மன்னிப்பான். இப்பதான் ஜேர்னியை ஆரம்பிக்கிறாரு. மிச்சம் தூரம் பிரயாணம் செய்யல, இன்டென்ஷனை வச்சு திருப்பிட்டாரு டிரெக்ஷனை. ஜேர்னியை ஆரம்பிச்சதோட மௌத்து வருது. அல்லாஹ் அக்பர். ஒரு நலவையும் செஞ்சில்ல அவர், ஒரு நலவையும் செஞ்சில்ல. மலக்குமாருடைய 2 சாரார் வாராங்க. ரஹ்மத்துடைய மலக்குமார்கள், அதாபுடைய மலக்குமார்கள். அதாபுடைய மலக்குமார் சொல்றாருங்க, என்ன இவர் எங்களுக்கு சொந்தம், இவருடைய முழு வாழ்க்கையும் பாவத்துல கழிச்சிக்கிறார். ரஹ்மத்துடைய மலக்குமார் சொல்றாரு, அதெல்லாம் எங்கள்கிட்ட சரி வராது. இப்ப அவர் ஈக்கிறார் எங்க? இப்ப ஈக்கிறார் சொர்க்கத்துக்கு போற லான்ச்ல ஈக்கிறாரு. இப்ப போர்டிங் பாஸ் எடுத்து ஈக்கிறார். இங்க பிளைட்ல ஏறல, சரி தெரியும் பிளைட்ல ஏறல, ஆனா போர்டிங் பாஸ் இவர் எங்களுக்கு சொந்தம், எங்கட டேர்ம்ல பேசுண்டா இப்ப எங்களுக்கு சொந்தம். வேற யார் இமிகிரேஷன் ஆபீசர் வந்து கேட்டால் இல்ல இல்ல, he has cleared everything, இமிகிரேஷன் எல்லாம் ஆஃப், இப்ப போர்டிங் பாஸ், இப்ப அவர் ஏறதான் நிக்குது. இப்ப இங்க நிக்கி சண்டை. அல்லாஹ் 3வது மலக் அனுப்பி அவன் 2 பேருக்கு மத்தியில தீர்ப்பு. அல்லாஹ் ரஹ்மத்துல் என்னை அர்ஹமுர் ராஹிமீன், கஃபார் கஃபார், அல்லாஹ் பாவத்தை மன்னிக்க கூடியவன், அல்லாஹ் இரக்கம் உள்ளவன். அன்பார்ந்த சகோதரர்களே, இவர் வாராரு. 3வது மலக் வந்து சொன்னார், ரைட் ரைட், உங்களுக்கு தீர்ப்பு என்ன, மெஷர் பண்ணுங்க. இவர் போக வேண்டிய இடம் எவ்வளவு தூரம், டிஸ்டன்ஸ பாருங்க. இவர் வந்து இருக்கிற இடம் எங்க, எதுக்கு கிட்ட இருக்கிறாரோ அது. அவர் நரகத்துடைய டெஸ்டினேஷனுக்கு கிட்டண்டா அவங்க நீங்க எடுங்க, சொர்க்கத்துடைய டெஸ்டினேஷனுக்கு கிட்டண்டா, அவர் போற ஊருக்கு கிட்டண்டா அங்க நீங்க எடுத்துருங்க. மலக்குமார் உண்மைக்கே இன்னும் ஜேர்னி ஆரம்பிக்கல, அவர் பயணத்தை ஆரம்பிக்கல, பிளைட்ல ஏறவும் இல்ல, இப்பதான் கொஞ்சம் வந்திருக்கிறாரு. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் பூமிக்கு கட்டளையிடுறான், பூமிக்கு கட்டளையிடுறான். எந்த ஊருக்கு எந்த கிராமத்துக்கு இவர் போகணுமோ அதை சுருக்க சொல்லி. அல்லாஹ் அக்பர்.
இதுதான் நல்லா பார்க்க. நாங்க எப்ப நேற்று இரவுடைய தௌபா இந்த தௌபாவாக இருந்தா எங்களுக்கு இன்றைக்கு மௌத்து வந்தா, இதுக்கு முன்னால நான் 40 வருஷம் ஹராம்ல இருந்தேன், என் வாகனம் வட்டில இருந்துச்சு, என் வீடு வட்டில இருந்துச்சு, என் முழு வாழ்க்கை வட்டில இருந்துச்சு, இன்றைக்கு நான் மாத்திட்டேன், அதுக்கெல்லாம் நான் கொடுத்துட்டேன், எந்த முறையில தௌபா செய்யணுமோ அந்த முறையில தௌபா செஞ்சுட்டேன், நேற்று இரவு வரைக்கும் எனக்கு தவறான ஒரு தொடர்பு இருந்துச்சு, நான் அதை முற்றுப்புள்ளி வச்சுட்டேன், இன்றைக்கு உங்களுக்கு மௌத்து வந்துச்சுண்டா இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்து போய்ங்க. இதான் அல்லாஹ் எங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது. அல்லாஹ் எங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது இந்த தூய்மையான எண்ணம். அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் இந்த தூய்மையான எண்ணத்தை நசீபாக்குவானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த 100 ஒட்டகத்துடைய சம்பவத்தை நான் நினைக்கிறேன். I'll talk till 12 o'clock. Is it okay? Rashad? Okay. Anybody, I can anybody who wants to go, you all can go. Okay, it's not a disrespectful. I thought of, I came very late and I think I should share with you all some things. Alhamdulillah. அந்த 100 ஒட்டகத்துடைய விஷயம் இருக்குதே, அப்துல் முத்தலிப். நான் இதுக்கு முன்னால சம்பவம் சொன்னேன். அப்துல் முத்தலிப் யார் என்று. அவருடைய பேர் ஷைபா. அவருடைய வாப்பாட சகோதரருடைய பேர் தான் முத்தலிப். அவர் வாப்பாட சகோதரர் தான் அவரை வளர்த்தெடுத்து இப்ப அப்துல் முத்தலிப் அவர் தான் குறைஷிகளுடைய ஹாஷிமி குறைஷி அந்த வம்சத்தில் அவர் தான் தலைவராக ஆகிறார். ஆனா அவருக்கு ஆம்பளை பிள்ளை யாரும் இல்லை. அந்த காலத்துல அந்த ஒவ்வொரு ட்ரைபுக்கு மத்தியில பிரச்சனை வார நேரத்துல உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை இருந்தா அவர் ஒரு பலம். ஆம்பளை பிள்ளை இருக்கணும், இல்லாட்டி உங்களுடைய ட்ரைபை சேர்ந்து சகோதரமா இருக்கணும். அப்ப முன்னுக்கு வந்துருவாங்க, அப்ப பலம், அப்பதான் உறுதி. இவருக்கு ஆம்பளை பிள்ளை இல்லை. எத்தனையோ பிரச்சனையில இவர் தனியாகிட்டார். அல்லாஹ் இடத்துல நேர்ச்சி ஒன்று வைக்கிறாரு. அப்துல் முத்தலிப் என்ன நேர்ச்சி வைக்கிறான்டா, அல்லாஹ் எனக்கு நீ பல ஆம்பளை பிள்ளைகளை தந்தேன்டா, அதுல உத்தர நான் உனக்காக வேண்டி குர்பான் செய்வேன், உனக்காக வேண்டி நான் சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன். அல்லாஹ் 11 அல்லது 10 ஆம்பளை பிள்ளைகள் அவர் கொடுத்தார். அபு தாலிப், அப்பாஸ், ஹம்சா, இவங்க எல்லாம் ரசூலுல்லாஹுடைய வாப்பாவுடைய சகோதரர்கள். அது ஒருத்தர் தான் ரசூலுல்லாஹுடைய தகப்பன் அப்துல்லா. அவர் கடைசி மகன். இப்ப இவருக்கு இது ஞாபகம் வருது, நான் அல்லாவுக்கு இந்த நேர்ச்சி வச்சேன், நான் பூர்த்தி செய்யணும். தூய்மையானவங்க உன்ட கிடைச்சதுக்கு போறோம், நாங்க துவா செய்யற கிடைச்சதுக்கு போறோம், புறகி பாப்போம் வேண்டிய மௌத்து வந்துடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். நாங்க என்னென்ன நேர்ச்சைகள் அல்லாஹ்க்காண்டி வைக்கிறோமோ அதை தூய்மையாக வைப்பானாக. அது எங்களுக்கு ஞாபகம். சின்னத்துக்கு நாங்க மறந்துடுறோம், அவ்வளவுக்கு நாங்க கேர்லெஸ். நாங்க சின்னத்துக்கு நோய் வாய்ப்பட்டிருக்கிற நேரத்துல சரி நியத்தை வச்சுப்பேன், நான் என்ன $1000 நான் இன்ஷா அல்லாஹ் ஜின்னாவுக்கு கொடுப்பேன். இப்ப நோய் சுகமாயிட்டு இவருக்கு $1000 மறந்துட்டு எல்லாம் மறந்துட்டு அந்த நேரத்துல சொல்லிப்பாரு, நான் இத்தனை நோன்புகளை வைப்பேன். நீங்க என்ன நேர்ச்சையில வைக்கிறீங்களோ, நீங்க கடன் நீங்க செய்யலண்டா உங்களோட பிள்ளைகள் அதை செய்யணும். நீங்க உங்கள் மீது அதை கடமையாக்கி கொள்றீங்க. அது கடன், அதை எழுதி வச்சுக்கொள்ளணும். வசியத் சொல்லணும் பிள்ளைகளுக்கு, நான் இப்படி நேர்ச்சி வச்சிருக்கிறேன், முதலாவது அனந்தர சொத்துக்களை பிரிக்க முன்னால என்ற நேர்ச்சியை நீங்க பூர்த்தி செய்யுங்க, அதை கொடுங்க. சில மக்கள் இருக்கிறாங்க எங்க நாட்டுகள்ல, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அவங்களை கபூல் செய்யணும். அல்லாஹ் அவங்களோட நேர்ச்சியில் என்னண்டா, நாங்க மௌத்தானதுக்கு பிறகு என்ற வீடு ஒரு மஸ்ஜிதாக மாறணும். அல்லாஹ் அக்பர். அவங்களோட பிள்ளைகள் அதை என்னை சாத்தியமாக்க இருக்கிறாங்க. அழகான மஸ்ஜிதில் அப்படி உருவாக இருக்குது. மௌத்தானதுக்கு பின்னால என்ற வீடு மஸ்ஜிதாகணும் என்று நேர்ச்ச அல்லாஹ் அவங்களோட வீடை மஸ்ஜிதாக்கி இருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம். அல்லாஹ் எங்களுக்கும் அப்படியான நல்ல அமல்கள். சிலர் இருக்கிறாங்க வியாபாரம் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் புள்ளலும் நல்லா இருக்கிறாங்க. அவர் தொழில் அவருடைய நேர்ச்சி என்னண்டா, நான் என்ற தொழில் முடிஞ்சதுக்கு பின்னால மௌத்துக்கு பின்னால் இந்த கடை இந்த வருமானம் எப்படி எல்லாம் இந்த மஸ்ஜிதுக்கு போகணும். அல்லாஹ் அக்பர். இவருடைய நேர்ச்சி என்ன, உத்தர குர்பான் செய்யணும். இப்ப இவர் என்ன செய்யறாருண்டா, அம்பு எடுத்து என்ன செய்வாங்க, 11 புள்ளையில வச்சு அம்பு அப்படி சுத்தி விடுறாரு. யார்கிட்ட பக்கத்துக்கு அன்பு என்னை அப்படி இண்டிகேட் பண்ணுதோ அந்த பிள்ளை தான் குர்பான் செய்ய போறேன். அப்ப இப்படி என்ன செய்யறாரு, அந்த காலத்துல இந்த இப்படியான ஃபத்வா கேட்க யாரும் இல்லை, உலமாக்கள் இல்லை. அந்த காலத்துல இருந்தாங்க ஃபோர்ச்சூன் டெல்லர்ஸ்ன்னு சொல்லி சில என்னை மந்திரக்காரர்கள். அவர் ஒரு பெண்மணி ஒன்று இருந்தா வெரி ஃபேமஸ் இந்த விஷயத்துல, அவட்ட தான் போயிட்டு கேட்பாங்க எல்லா நேரத்துலையும். அவ சொன்னோண்டு தான் நீங்க இப்படி செய்யுங்கன்னு சொல்லி. அப்ப பார்த்தா
சுத்தி பார்க்கிறாரு. அது இண்டிகேட் பண்ணுது யாரு? ரசூலுல்லாஹுடைய வாப்பா அப்துல்லாவின் பக்கம். 2வது தடவை அவரின் பக்கம், 3வது தடவை அவரின் பக்கம். இப்ப அவர் இந்த நேர்ச்சியை பூர்த்தி செய்ய போறார். லேசான ஒரு வேலை அல்ல. $1000 ஜின்னாவுக்கு கொடுக்கறத போல அல்ல. உங்களோட சொந்த மகனை நீங்க உங்களோட கையால குர்பான் செய்ய போறீங்க. லேசான நேர்ச்சி அல்ல. அப்ப எவ்வளவு அல்லாஹோட தூய்மை ஆயிக்கணும். இதான் நான் சொல்றேன். இந்த தூய்மையான தனம் எங்கள்கிட்ட உண்டாகும். Sincerity, that's what you call sincerity and dedication towards Allah. அப்ப இந்த விஷயம் இவர் எடுத்துட்டு போறாரு. சின்னவரை எப்படி இருக்கும்? அதுலயும் கடைசிமானுக்கு எவ்வளவு இறக்கும். பெரியவனுக்கு நாங்க மண்டைக்கு அடிப்போம், சின்னவனுக்கு யார் என்ன செஞ்சாலும் எல்லாருக்கும் அடிப்போம், சின்னவனை வச்சுக்கொள்ளும். இதான் வாப்பமாருடைய எவ்வளவு இறக்கமாய்க்கும் மனம். எடுத்துட்டு போறாரு. குர்பான் செய்ய போற நேரத்துல நானமாரெல்லாம் வந்து சொல்லிட்டாங்க, அப்பா இதை மட்டும் செய்ய வேணும், நாங்க விட மாட்டோம். அப்துல்லாவுடைய உம்மாட ஃபேமிலி, மெட்டர்னல் ஃபேமிலி எல்லாம் வந்து நின்றுட்டாங்க. இது செய்யலாம், இதையும் செய்விடும், இதை செய்யலாம், இதை செய்ய விட மாட்டோம். அன்பான சகோதரிகளே, இப்ப இவர் சொல்றாரு, நீங்க யார என்ன சொன்னாலும் சரி வராது, நான் இது அல்லாஹ்வுக்கு கொடுத்த வாக்குறுதி, நான் செய்யணும் சொன்னாங்க. இல்ல, you have to look another way out. இதை உங்களுக்கு செய்யலாம், வேற என்ன சரி நீங்க செய்யுங்க, இதுக்கு பகரமா இதை செய்ய விட மாட்டோம். திரும்ப போறாங்க. அந்த சாஸ்திர பெண்கிட்ட கேட்கிற சாஸ்திர பெண் சொன்னா, ரைட், நீங்க என்ன செய்யுங்க, அப்துல்லாவை வைங்க ஒரு பக்கம், இங்கால ஒரு ஒட்டகத்தை வைங்க, அப்புறம் அம்பை நீங்க சுத்துங்க. அம்பு அப்துல்லாவின் பக்கம் காட்டுச்சுண்டா நீங்க இன்னொரு ஒட்டகத்தை இங்க ஆட் பண்ணுங்க, திரும்ப சுத்துங்க. நீங்க அதை செஞ்சு கொண்டே இருங்க. ஒரு இங்கால காட்டினா ஒரு ஒட்டகத்தை, இங்கால காட்டினா இன்னொரு ஒட்டகத்தை, நீங்க கூட்டிக் கொண்டே இருங்க. எது வரைக்கும் என்றா அம்பு ஒட்டகத்தின் பக்கம் காட்டும் வரைக்கும். அல்லாஹ் அக்பர். ஏற்றுக்கொண்டு வாராரே. இவருக்கு இந்த நேர்ச்சியை லேசான வேலை இல்லை. நான் என்ன சொல்றேன்டா, இவ்வளவுக்கு டெடிகேட்டட் டு அல்லாஹ். அந்த அல்லாஹோட நான் வச்ச வாதா, அல்லாஹோட நான் வச்ச இந்த வாதா பூர்த்தியாக்கணும் என்ற டெடிகேஷன். வாராரு, திருப்பி விடுறாரு. அப்படி என்ன நடக்குது? அப்துல்லாவின் பக்கம் தான் காட்டிக் கொண்டிருக்குது. ஒரு ஒட்டகம், 2 ஒட்டகம், 3 ஒட்டகம், 4 ஒட்டகம் போயிட்டு கொண்டே இருக்குது. ஒரு ஒட்டகம் சின்ன பிரைஸும் இல்ல, சின்ன விலையும் அல்ல. 100 ஒட்டகம் வரைக்கும் அப்துல்லா ரசூலுல்லாஹுடைய தகப்பன் அப்துல்லாவின் பக்கம் தான் காட்டிக் கொண்டிருந்துச்சு. 100வது ஒட்டகம் பூர்த்தியானதுக்கு பின்னாலதான் அந்த பக்கத்து காட்டுது. எல்லாரும் அல்ஹம்துலில்லாஹ் இப்ப அங்க காட்டுது. அவர் சொன்ன, இல்லைங்க திரும்ப பார்ப்போம். செகண்ட் டைமும் ஒட்டகத்தின் பக்கம், 3வது பக்தரம் ஒட்டகத்தின் பக்கம். அப்படிதான் இது இஸ்லாத்துல ஒத்தருக்கு பிளட் மணியுடைய ரத்தத்துடைய ஒத்தரை கொண்டா, ஒரு ரத்தம் ஒத்தருடைய பொறுமதி, ஒரு மனிதனுடைய பொறுமதி, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இதுல டிஃபரெண்ட் இல்லை. ஆணாக இருந்தாலும் 100 ஒட்டகம் தான், ஒரு பெண்ணை கொண்டாலும் 100 ஒட்டகம் தான். சிலாக்கள் பேசுவாங்க, வெஸ்டர்ன் வேர்ல்ட் பேசுவாங்க, என்னண்டா பெண்களுக்கு குறைச்சு கொடுக்கிறது அது சில விஷயத்துல மட்டும்தான், அது ஈக்குவலிட்டி அல்ல, அது கிவிங் preference for certain things in certain times, prioritizing. இன்னைக்கு நோ prioritizing, இன்னைக்கு preference யாருக்கும் இல்ல, உயிர் உயிர். அதனால ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி 2 பேருக்கும் 100 ஒட்டகம் தான். அல்லாஹ் அக்பர். 100 ஒட்டகம் குர்பான் செய்யறா எவ்வளவு பணம், எவ்வளவு பணம், எவ்வளவு. அல்லாஹ் அக்பர். ஒரு ஒட்டகம் இப்ப 1 லட்சத்துக்கு, இலங்கை ரூபாய்க்கு 1 லட்சத்துக்கு குறை எடுக்கல. 100 லட்சம், 100 லட்சம் எத்தனை டாலர் வரும் இங்க? $10 million. ஓ, 2 ஜன்னாவுடைய 2 மஸ்ஜித் வாங்கலும். அப்படியா? $5 million தானே? $100,000. Yeah, it's 100,000, not 10 million. Yes, $100,000. பெரிய கணக்கு. லேசா செய்யலாம். ஆனா என்ன செஞ்சார் அன்பான சகோதரர்களே? அந்த அல்லாஹ்வுக்கு செஞ்ச அந்த நேர்ச்சியை பூர்த்தி செஞ்சாரு. 100 ஒட்டகத்தையும் குர்பான் செஞ்சாரு. 100 ஒட்டகத்தை குர்பான் செஞ்சு எல்லாருக்கும் உணவளித்தாரு. உணவளித்து இறைச்சி மீதமாக இருந்துச்சு. ஃப்ரிட்ஜில் இருக்கல அந்த காலத்துல. பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் சாப்பிட கொடுத்தாரு. அதுக்கு பின்னால அவருக்கு பேர் வந்து என்னண்டா, முத்ஐமுத் தயிர், பறவைகளுக்கு உணவளித்தவர் என்று சொல்லி. முத்ஐமுத் தயிர் யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அப்பா அப்துல் முத்தலிப். இதெல்லாம் அந்த அல்லாஹ்வின் மீது, அல்லாஹ்வுக்காக வேண்டி செஞ்ச நேர்ச்சைகள், அல்லாஹ்வின் மீது சென்ற வாக்குறுதிகள், வாதாக்களை பூர்த்தி செஞ்சார். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுக்கு மத்தியில இப்படியான நல்ல தன்மை, இதுதான் தொடர்ச்சியாக இன்ஹெரிட் பட்டு கொண்டு வந்துச்சு. சில விஷயங்கள் இருக்குது இஸ்லாத்துல,
இஸ்லாத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலிருந்து அது ஒரு கஷ்டமாக வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை மார்க்கத்தில் ஒரு பகுதியாக ஏற்றுக்கொண்டாங்க. உதாரணத்துக்கு சுன்னத் செய்யறது, ஹத்னா செய்யறது, பெண்கள் காது குத்துறது, ஜுவல்லரி சுடுக்கிறது, அதே போல மீச வெட்டுறது, எங்கட அங்கிக்கக்கூடிய மேலதிகமான முடிகளை கழற்றுறது, அகற்றுறது, இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்தும் தொடர்ச்சியாக இன்ஹெரிட் பண்ணி வந்தது. அகீகா கொடுக்கிறது, அகீகா அரபிகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை குர்பான் செய்யணும், அதுக்கு பகரமாக ஆட்ட குர்பான் செஞ்சாங்க. அப்படிதானே சம்பவம் தெரியும் எல்லாருக்கும். ஆட்ட குர்பான் செஞ்சாங்க. அதுல இருந்து இன்ஹெரிட் பண்ணி வந்து பிறக்கக்கூடிய ஒவ்வொரு ஆம்பளை பிள்ளைக்கும் 2 ஆடு, பிறக்கக்கூடிய ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஒரு ஆடு, இந்த அகீகா எல்லாம் அதுல இருந்து இன்ஹெரிட் பண்ணி வந்தது. இது இஸ்லாத்துடைய சில முக்கியமான விஷயங்களாக பாதுகாக்கப்பட்டு நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன இப்னு ஸபீஹத்தைன், அன இப்னு ஸபீஹத்தைன், நான் 2 தியாகிகளுடைய, உயிர் தியாகிகளுடைய 2 sacrifice உடைய மகன் சொன்னாங்க. எதை ரெஃபர் பண்ணாங்க? அப்பா வாப்பா அப்துல்லாவும் குர்பான் செய்யப்பட வேண்டியவர், ஆனா அவருக்கு பகரமாக 100 ஒட்டகங்கள் குர்பான் செய்யப்பட்டுச்சு. அந்த ஃபேமிலி லினேஜ்ல மேல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவரும் குர்பான் செய்யப்பட வேண்டியவர், அவருக்கு பகரமாக சொர்க்கத்திலிருந்து ஒரு செம்பரி ஆட்டை அல்லாஹ் குர்பான் செய்ய வச்சார். நபியாங்க ரெஃபர் பண்ணாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன இப்னு ஸபீஹத்தைன், 2 குர்பான்களுடைய 2 தியாகிகளுடைய மகன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விஷயங்களை நாம் மிச்சம் கவனமாக இருக்கணும். ஒரு முக்கியமான விஷயம் உண்டு, இதையும் நாங்க பேசணும். இந்த 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 உலக பகுதியில் இருக்கிறீங்க, இது ஒரு டாபிக்கா எடுத்து பேசணும். நான் சும்மா டச் பண்ணிட்டு போறேன். இந்த பகுதியில் நாங்க பார்ப்போம், பலர் வருவாங்க. ஒருத்தர் வருவாரு, அவர் ஒரு விஷயத்த சொல்லுவார். இன்னொருத்தர் வருவார், இன்னொரு நாட்டுல அவர் இன்னொரு விஷயத்த சொல்லுவார். மார்க்கத்துடைய பல கருத்துகள் வரும். ஒரு விஷயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும், எங்களுக்கும் குர்ஆனும் ஹதீஸுக்கும் தொடர்பாக ஒரு மீடியேஷனாக அல்லாஹ் மத்ஹபல வச்சிருக்கிறான். எங்களுக்கும் குர்ஆனையும் ஹதீஸுக்கும் இடையில சிலர் வந்து சொல்லுவாங்க, என்ன நீங்க குர்ஆனை பின்பற்றதா மத்ஹப பின்பற்றதா? ரெண்டையும் 2 ஆப்போசிட் டிரெக்ஷன்ல வைப்பாங்க. ஆப்போசிட் டிரெக்ஷன் ரெண்டும், அது கன்ஃபரன்டேஷன் இல்ல, இது மீடியேஷன், ஒரு பிரிட்ஜ போல. குர்ஆன் ஹதீஸ் உங்களுக்கு விளங்கணும் என்றா, எல்லாம் ஹதீஸையும் ஒரே நேரத்தில் ஒழுங்கான முறையில் அமல் செய்யணும் என்றா, இந்த பிரிட்ஜ தான் நீங்க பிரயாணம் செய்யணும். என்ன செஞ்சுக்கிறாங்க? எங்களுக்கு எல்லாத்தையும் லேசிப்படுத்தி எங்களுக்கு முன் வச்சுக்கிறாங்க அழகான ஒரு ஸ்கூல் தோட்டம். அதனால நீங்க எல்லாரும் அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்விடத்துல தப்போணும் என்றா நீங்க ஒரு இமாம், ஒரு மத்ஹபை பின்பற்றி அந்த மத்ஹப்ல படிச்ச உலமாக்கள்கிட்ட நீங்க ஃபத்வா கேட்டுக்கோங்க. அவங்க சொல்றத நீங்க செய்யுங்க. நீங்க தப்பி நீங்க சும்மா அங்கேயும் இங்கேயும் உங்களுக்கு லேசிக்கு அவரு சொல்றாரு இவரு சொல்றாரு அப்படி இப்படின்னு சொல்லி அங்க இங்க எல்லாம் எடுத்தீங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். நீங்க உங்களோட அமலுக்கு அல்லாஹ்வுக்கு வாசணும். இப்ப மதாஹிபுடைய உலமாக்கள் ஒத்தர் அல்ல. ஷாஃபியுடைய மதஹப் எடுத்தா கிட்டத்தட்ட இமாம் ஷாஃபிட் இருந்து ரசூலுல்லாஹ் வரைக்கும் ஒரு லினேஜ் இருக்குது. அதே போல இமாம் ஷாஃபிட் இருந்து இந்த காலத்துல இருக்கக்கூடிய உலமாக்கள் வரைக்கும் ஒரு லினேஜ் தொடர்ச்சியாக இருக்குது. கிட்டத்தட்ட 1800 பேருக்கு மேல் உலமாக்கள் இருக்கிறாங்க. ஒத்தர் 2 பேர் அல்ல. அப்ப என்ன, நாங்க எல்லாரும் எல்லா விஷயத்திலையும் அந்தந்த இதுக்கு இடம் கொடுக்கிறோம். ஒருத்தர் கெமிக்கல் இன்ஜினியர்டா அவர்கிட்ட கெமிக்கல் இன்ஜினியர் விஷயத்தை நாங்க போயிட்டு அவருக்கு சொல்ல மாட்டோம். நீங்க சொல்லுங்க நான் செய்யறேன். ஒருத்தர் லாயர்டா லாயர்கிட்ட போயிட்டு நீங்க லா சொல்லுங்க நான் செய்யறேன். அதான் அவர் சொல்றத கேட்கிறோம். ஒருத்தர் இன்ஜினியர்டா நாங்க போயிட்டு இல்ல இந்த பாருங்க உங்களுக்கு வீடு நல்லா அலா வேணும்னா நான் சொல்ற மாதிரி செய்யுங்க, ரைட். அப்ப அதெல்லாம் கேட்போம். ஆனா மார்க்கம் இன்று வார நேரத்துல நாங்க எல்லாரும் முஃப்தியல். ஒரு ஹதீஸ மட்டும் அந்த சப்ஜெக்ட்ல ஒரு ஹதீஸ மட்டும் பிடிச்சிட்டு வந்து சொல்றோம் சரியான ஹதீஸ், நீங்க அதை எடுத்துட்டு மذஹப் எடுக்கிறீங்களா? மذஹப் இஸ் content of Quran and Hadith and ijma, ijtihad of all these ulamas. அதனால நாங்க இந்த விஷயத்தை மிச்சம் தாளமா விலகி கொள்ளணும். ஒரு அழகான கிதாப் ஒன்று இங்க வந்ததுக்கு புறத்தான் கிடைச்சிட்டு அத்தமஸ்ஹுப் என்று சொல்லி இந்த மذஹபனுடைய முக்கியத்துவம், இத நாங்க இந்த பிரிட்ஜை இல்லாம ஆக்கிட்டீங்கடா. ஒரு பிரிட்ஜ் உண்டு, எப்படி நீங்க பயணம் செய்ய போறீங்க? வெரி டேஞ்சர்.
இது ஒரு யஹூதி நஸராக்களுடைய ஒரு திட்டம் தான். எங்களுக்கும் ப்ரீவியஸ் உலமாக்களுக்கு மத்தியில் உள்ள லினேஜ் ஒரு தொடர்பு இல்லாம அல்லாஹ்வுக்கு டைரக்டாக குர்ஆன் இறக்கி வைக்க இருந்துச்சு. நபி அவங்களுக்கு டைரக்டாக இறங்கி வச்சிருப்பாங்க. ஏன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தேவை அல்லாஹ்க்கு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தேவையா? அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம ஒரு பிரிட்ஜ், ஒரு மீடியேட்டராக, ஒரு மெசஞ்சராக அல்லாஹ் வச்சான். இதுதான் அல்லாஹ்வுடைய சுன்னத். அல்லாஹ்க்கு உங்களை வானத்திலிருந்து புழுத்தட்ட இருந்துச்சு. ஏன் அல்லாஹ் வாப்பாயின் உம்மாயின் மூலமாக அந்த தாயுடைய வகுத்துல உங்களை உருவாக்கி ஒரு லினேஜ் ஒன்று அல்லாஹ் வச்சிருக்கிறான். அதே போலதான் அன்பார்ந்த சகோதரர்கள், குர்ஆனையும் ஹதீஸையும் அல்லாஹ்வுடைய ரிலாவையும் பெறணும் என்றா அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல் வ உலில் அம்ரி மின்கும். அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வை நீங்க வழிபடுங்க, ரசூலை நீங்க வழிபடுங்க. வ உலில் அம்ரி மின்கும், உங்களோட விஷயங்களை யாரு பொறுப்பாக இருக்கிறாங்களோ அவங்கள நீங்க வழிபடுங்க. வீட்டுல பிள்ளைகள் உம்மா வாப்பாவை வழிபடணும், வீட்டுல மனைவி கணவனை வழிபடணும், மஸ்ஜிதுல இமாம நாங்க வழிபடணும், எல்லா நேரத்திலையும் இமாம்களுடைய புத்திமதியோட நாங்க நடந்து கொள்ளணும். மஸ்ஜிதுல ட்ரஸ்ட் இருக்குது, மஸ்ஜிதுல பொறுப்புதார் இருக்கிறாங்க, அமீர் இருக்கிறாரு, அவர் சொல்றத நீங்க வழிபடணும். அல்லாஹ் வச்சிருக்கிற முறை அதுதான். இது அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னத், அல்லாஹ்வுடைய ஒரு சிஸ்டம். we must respect that. அதனால இந்த விஷயத்துல மிச்சம் கவனமாக இருக்கணும். வெரி அட்ராக்டிவா தான் இருக்கும் அது. following Quran hadith, we are people of Quran. Then who are we? People of Bible. What? ஒரு விஷயத்தை விளங்கணும். நீங்க people of Quran என்று பேச எங்கட மூதாதைகள், எங்கட உலமாக்கள் people of Quran ஹதீஸாக தொடர்ந்து இருந்ததுனால தான் இந்த எல்லாமே பாதுகாக்கப்பட்டது. அதனால இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். நாங்க எல்லாரும் அதை கவனத்தில் இருக்கணும். மதபுக்கு மத்தியில இஹ்திலாஃபல் இருக்குது, கருத்து வேறுபாடு இருக்குது. அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே எங்களுக்கு தகுந்த ஒரு மதபை நாங்க எடுத்து நடந்து கொள்ளணும். அதனால இங்கேயும் இப்பதான் உங்களோட ஒரு ஸ்ட்ரக்சர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு வாரீங்க, ஒத்துமை உண்டாக்கிக்கோங்க. இப்படி கருத்து வேறுபாடு ஒரு இமாம் எடுங்க, நீங்க ஷாஃபி மதபை நீங்க எடுத்து நடங்க. அன்பாந்த சகோதரர் எங்களுடைய உஸ்தாத் ஷேக் தாஹா கரான் அல்லாஹ் அவருக்கு ஆயுள நீட்டு வைக்கணும். அவர் இங்கே அடிக்கடி வருவாரு. மிக முக்கியமான ஒரு ஆலிம், அவருக்கு பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஷாஃபி அஸ்ஸகீர்னு சொல்லி, சின்ன ஷாஃபி இமாம்னு சொல்லி. அந்த அளவுக்கு அன்பாந்த சகோதரர்களே பல விஷயங்கள்ல இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து மிச்சம் மக்களுக்கு அழகான முறையில முன்வைக்கக்கூடியவராக இருக்கிறார். நீங்க குர்ஆன் ஹதீஸ தான் பின்பற்றுங்க என்றாலும் நீங்க ஒரு மதப எடுக்கலண்டா நீங்க உங்களோட ஓன் மதப உருவாக்கிக்கிறீங்க. நீங்க குர்ஆன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண உங்களுக்கு ஓன் டெர்மினாலஜி வச்சிருக்கீங்க. You have kept your own terminology to understand the Quran, to understand the hadith. So you can't say, no one can say, if he's saying that he's fully following the Quran and hadith, it cannot happen. There is a system, there is a method how you should understand the Quran. There is a way how you should understand the hadith. So you have your own methodology of understanding that. So you have it your own one, you have to answer Allah for that. If you follow a madhab, then the madhab imams have laid down a method. They have made easy for us to understand those things. So it's easy for us to follow that footstep. Inshallah we can reach there. அதனால் அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விஷயங்கள் அங்கங்க நான் தொட்ட காரணம் என்ன, நான் இருந்த எனக்கு கொஞ்ச நாள்ல 2-3 இப்படியான டிஸ்டர்பன்ஸ் கேள்விகள் சில வாலிபர்கள் மூலமாக எனக்கு வந்துச்சு. அப்ப கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் என்னண்டா, இதை நாங்க ப்ரொடெக்ட் பண்ணணும். எங்கட வாலிபர்கள் யோசிப்பாங்க, எஸ் இங்க அதிகமாக ஹனஃபி மதபை பின்பற்றக்கூடியவங்க இருக்கிறாங்க, மாஷா அல்லாஹ் அவங்க பின்பற்றணும். ஆனா நாங்க இலங்கையிலிருந்து வந்தவங்க ஷாஃபி மதப் மாஷா அல்லாஹ் பின்பற்ற இருக்கிறோம். அதிகமாக குர்ஆன் ஹதீஸுக்கும் நெருக்கமானவங்க. ஆரம்ப காலத்துல இந்த அஹ்லுல் குர்ஆன் அஹ்லுல் ஹதீஸ் அவங்க கிளைம் நாங்க குர்ஆனை பின்பற்றோம் ஹதீஸை பின்பற்றோம் சொல்ல நேரத்துல ஷா வலியுல்லா தெஹ்லவி ரஹிமுல்லா இந்தியால சொன்னாங்க, நீங்க குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுன்னு சொல்லவான நீங்க சொல்லுங்க நாங்க ஷாஃபிகள். ஏன்னா அவங்களோட கருத்தும் இமாம் ஷாஃபியுடைய கருத்தும் ஒன்றாதான் இருந்துச்சு. நாங்க ஹனஃபியை பின்பற்றோம், நீங்க சொல்லுங்க நீங்க ஷாஃபியை பின்பற்றீங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியல இமாம் ஷாஃபி ரஹிமுல்லா அதை முன் வச்சீங்க, சொல்லுங்க நீங்க இமாம் ஷாஃபியை பின்பற்றீங்கன்னு சொல்லுங்க. குர்ஆனை பின்பற்றீங்க இமாம் ஷாஃபியுடைய கைடன்ஸ்ல, ஹதீஸை நீங்க பின்பற்றீங்க இமாம் ஷாஃபியுடைய கைடன்ஸ்ல. அதுக்கு பின்னால வந்த உலமாக்கள். நாங்க குர்ஆன் மذهب not in the opposite direction, not is the opponent of the Quran and hadith. It is a mediator, it is a means for us to practice the Quran and hadith. ஆனால் அன்பார்ந்த சகோதரர்களே, தனி டாபிக்காக
பேசப்பட வேண்டிய மிச்சம் ஆழமாக பேசப்பட வேண்டிய ஒரு டாபிக். ஆனா ரமதானுடைய காலத்துல இப்படியான அகாடமிக் டிஸ்கஷனுக்கு போகக்கூடிய காலம் அல்ல. ஆனா எப்படி இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் சில விஷயங்களுக்கு முன்வைத்தேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் என்று சொல்ற நேரத்துல ஈமானோட அமல்களோட முடியறொண்டல்ல. ஈமானும் இருக்கணும், அதோட அமல்களும் இருக்குது. அமல்களோட சேர்த்து சில சிஃபாத்கள், சில தன்மைகள், சில குணங்களையும் நாம் உண்டாக்கி கொள்ளணும். அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் என்னுடைய உரையில இன்ஷா அல்லாஹ் எந்த குணங்களை நாம் உருவாக்கி கொள்ளணும். நபியிடத்துல ஒரு கூட்டத்தினர் வந்து சில விஷயங்களை பேசினாங்க. அந்த ஹதீஸ் ஆழமாக அந்த குணங்கள் என்ன குணங்கள், அந்த குணங்களை எவ்வாறு நாம் உருவாக்க வேண்டும், ரமதானில் நாம் அதை கன்சென்ட்ரேட் பண்ணணும். இந்த விஷயங்கள் மிக முக்கியமான குணங்கள் இருக்குது. ஒரு கூட்டத்தினர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க யாருன்னு கேட்ட நேரத்துல சொன்னாங்க, நாங்க இங்கிருந்து வந்திருக்கிறோம், நாங்க 15 விஷயத்தோட வந்திருக்கிறோம். 15 குணங்கள், 15 விஷயங்கள்கிட்ட இருக்குது. அதுல உங்களோட இந்த நபி அவங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் சந்திக்கிறாங்க. சஹாபாக்கள் போயிட்டு அவங்க இஸ்லாத்தின் பக்கம் அழைச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் சொன்னாங்க, 15 விஷயத்தோட நாங்க வந்திருக்கிறோம். அதுல 5 விஷயங்கள் உங்களோட தூதுவர் வந்து எங்களுக்கு ஈமான் கொள்ள சொன்னாங்க. அதே போல 5 விஷயங்கள் உங்களோட தூதுவர் எங்களுக்கு அமல் ரீதியாக கொண்டாட சொன்னாங்க. 5 விஷயங்கள் நாங்க ஜாஹிலியா காலத்திலிருந்தே எங்களோட பழக்கமாக செஞ்சுட்டு வாரோம். இதுவரைக்கும் செஞ்சுட்டு வாரோம் யா ரசூலல்லாஹ், நீங்க இதுக்கு பின்னால் அதுல ஏதாவது செய்ய வானம் என்றா நாங்க நிப்பாட்டோம். அல்லாஹ் அக்பர். இப்படி ஒரு கூட்டத்தினர் வந்தாங்க. அந்த ஹதீஸை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு எங்களுடைய பாடத்துல தர்ஸ்ல பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் எந்த நல்ல விஷயங்களை நாங்க முஸாக்கரா பண்ணணுமோ, எந்த நல்ல விஷயங்களை இவ்வளவு காலமும் பேசணுமோ, அதே போல எந்த தௌபாக்களை நல்ல அமல்களை செஞ்சோமோ அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வான். அதே நேரத்தில் பர்மாலையும் சுரியாவிலையும் பலஸ்தீனிலையும் எல்லாம் பகுதியிலையும் கஷ்டப்படக்கூடிய முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் அதே மிக சீக்கிரத்தில் அவங்களுக்கு அல்லாஹ் ஒரு உதவியை அல்லாஹ் ஏற்படுத்துவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் கபூல் செய்வான். சுப்ஹானல்லாஹ் பிஹம்தி, சுப்ஹானக்கல்லாஹ் பிஹம்திக, அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சனிக்கிழமை இன்ஷா அல்லாஹ் பெண்களுக்கு, குறிப்பாக பெண்களுடைய அந்த பாதுகாப்பு, த கண்ட்ரிபியூஷன் ஆஃப் விமென் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் சொசைட்டி என்ற தலைப்பில் நான் பேச இருக்கிறேன். பெண்களுக்கு மட்டும் பெண்களுடைய பங்களிப்பு, ஒரு சமுதாயத்தை கட்டெழுப்புறத்துல பெண்களுடைய பங்களிப்பு என்ற தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் சனிக்கிழமை அசர்ல இருந்து, சனிக்கிழமை அசர் 6:45 அசர் தொழுகையோட தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சி நடக்கும். எல்லாம் பெண்களுக்கு இந்த மெசேஜை கொடுங்க இன்ஷா அல்லாஹ். இந்த நாங்கள் பகிர்ந்து கொள்வோம், இந்த மெசேஜை கொடுப்போம். எல்லாம் பெண்களையும் வர சொல்லி இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கிருபை செய்வான். சுப்ஹானல்லாஹ்.